ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் சூப்பர் ஹல்வா ரெசிபி ஒன்று பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் மெஷரிங் கப்பால் அரை கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டு அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 கப் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவில் அளக்குறோமோ அதில் 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப் இல்லாதவங்க எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளையும் அளந்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கடாயை வச்சுக்கிறேன். நம்ம இப்போ கஸ்டர்ட் பவுடர் அளந்த அதே கப்பால் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நீங்கள் பொடிச்சு சேர்த்துக்கிட்டால் அளவுகள் கரெக்டாக இருக்கும். இப்படி பொடிக்க விருப்பம் இல்லாதவங்க கத்தி வச்சுக்கிட்டு சீவி கூட சேர்த்துக்கலாம். 2 கப் வெல்லத்துக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். வெல்லம் நல்லா கரையிட்டோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். வெல்லம் பாகுலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கரைஞ்சிட்டா போதும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெல்லமும் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மண்டை வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹல்வாவில் நம்ம இனிப்பு சேர்க்குறத பொறுத்து அதனோட கலர் சேஞ்ச் ஆகுங்க. நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருந்தால் அந்த கஸ்டர்ட் பவுடர் என்ன கலரோ அதே கலர் தான் கிடச்சிருக்கும். நம்ம தேவைப்பட்டால் ஃபுட் கலர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். நம்ம இன்றைக்கி வெல்லம் சேர்த்ததுனால ஹல்வாக்கு இயற்கையாகவே கலர் கிடச்சிரும். அதுக்காக வேண்டி நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். எந்த ஒரு ஃபுட் கலருமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை அப்படியே இன்னொரு கடாயில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லைனா நான்ஸ்டிக் தவா இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் சொன்ன இதே அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாகவே இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா ஹல்வா பதம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த அளவுகளே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ நல்லா வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதித்து வரட்டும். ஆனால் பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் பாகு வந்துருச்சுன்னா ஹல்வா கடிக்கவே முடியாது. அதனால் பாகு பதம்லாம் இதில் கிடையாது. நல்லா கொதித்ததும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அடியில் அப்படி தங்கியிருக்கும். அதனால் நல்லா கலக்கிட்டு ஸ்லோவாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கோங்க. இன்னொரு கையால் விஸ்க் வச்சு இதை மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே நம்ம கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பொறுமையாக சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக கெட்டிப்பட்டு வந்துடும். அதனால் இதை மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துருங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண அது அப்படியே கெட்டிப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே கெட்டியாயிடுங்க. அதனால் பக்குவமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நம்ம கை விட்டுட்டா கூட ஒரு பக்கம் ரொம்ப கெட்டியாகிடும், ஒரு பக்கம் அப்படி தண்ணியாக இருக்கும். அதனால் கேப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கெட்டியாகிட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹல்வா பதம் வந்துடும். பாருங்கள், ஃபுல்லுமே நல்லா கெட்டியாகிடுச்சு. அதனோட கலர் பாருங்கள், அந்த கஸ்டர்ட் பவுடரோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு அந்த வெல்லத்தோட கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த கலர் ஃபுல்லுமே சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 90% அளவுக்கு நல்லா மாவு வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் கெட்டிப்படாது. விஸ்கை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேட்டலாக வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். அந்த கஸ்டர்ட் பவுடரோட ராஸ்மல் கொஞ்சம் இருக்கும், அது போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டைமில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் நல்லா உருக ஹல்வா பதம் சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்கும். பாருங்கள், நெய்யோடு சேரும்பொழுது அந்த ஹல்வா அதனோட தன்மையே அழகாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஹல்வாவில் யூஸ் பண்ணியிருக்கிற கஸ்டர்ட் பவுடர் கார்ன்ஃப்ளவர் மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப நைஸாக இருக்கும். இது கூட நம்ம வேறு எந்த பவுடருமே சேர்க்க வேண்டாம். வெறும் கஸ்டர்ட் பவுடர் மட்டுமே சேர்த்து இந்த ஹல்வா செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கடாயில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிசுப்பாக இருக்குது. அதை அவாய்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஹல்வா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மொத்தத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்பட்டது. ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டால் அங்கங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கூடவே ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முந்திரி, ஏலக்காய் எல்லாமே நல்லா கலந்து வரட்டும்.
முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். முந்திரி அங்கங்கே தெரியுது. ரொம்ப அற்புதமாக வந்துடுச்சுங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நிறைய ஃப்ளேவரில் கிடைக்கிது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது வெனிலா ஃப்ளேவருங்க. ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இதை அப்படியே எடுத்து ஒரு மோல்டுக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, நான் சூடாகவே சாப்பிட்டுக்கிறேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சுட சுட ஹல்வா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எடுத்து ஒரு மோல்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே நெய் தடவை வச்சுருக்கேன். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே பரவலாக இதில் சேர்த்துக்கலாம். இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹல்வாவை இதில் சேர்த்து அப்படியே ஆற விட்டுடலாம். நான் இன்றைக்கி பாதாம் பிஸ்தா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹல்வாவை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே இறங்கி வருது. கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்குங்க. இதை அப்படியே நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு மணி நேரம் அளவுக்கு அப்படியே ஆற விட்டுடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி அழகாக செட் ஆகிட்டு வந்துடும். கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே கவுத்து விட்டோம் அப்படின்னா இந்த கண்ணாடி பவுலுங்கிறதுனால ஈஸியாக இறங்கி வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு டேப் பண்ண தேவையில்லைங்க, அப்படியே இறங்கி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையான ஹல்வா ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ஹல்வா சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா கோதுமைலாம் வச்சு செய்கிறது ரொம்ப லேட் ஆகும். இதை மாதிரி ஒரு ஹல்வா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட டக்குன்னு செஞ்சு அவங்களுக்கு பரிமாறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது தேவையான ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் ஹல்வா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள். நல்ல கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முடிஞ்சால் இந்த தீபாவளி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஸ்வீட் தான் இது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். நம்ம அந்த பவுலில் தூண நட்ஸ் எல்லாமே ஒட்டிக்கிட்டு சூப்பராக இருக்குது. எவ்வளோ மெதுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ஹல்வாக்கு எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்கலை, ஒயிட் சுகர் சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியான ஹல்வாங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எல்லோ கலரும் இல்லாமல் ரெட் கலரும் இல்லாமல் நல்லா தேன் கலரில் அவ்வளோ அழகான ஒரு கஸ்டர்ட் ஹல்வா. இப்போ வரப்போகிற தீபாவளிக்கு நீங்கள் செய்ய போகிற ஸ்வீட்டில் இதுவும் ஒன்றா இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.